நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் டைம் முட்டை மிட்டாய் செஞ்சுருந்தோங்க. சூப்பராக வந்துருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தனோ எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க. ஆனால் டாப்பில் மட்டும் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணினனால அதோட டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கூட நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்து. இந்த முட்டை மிட்டாயோட கலர் எல்லாமே பெர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க. இனிமேலேருந்து நம்ம ப்ரௌனி மாதிரி முட்டை மிட்டாயுமே சேல்ஸ் பண்ண போகிறோங்க. அது வந்துட்டு கொரியருமே போடுவோம். இதோட பேர் தாங்க முட்டை மிட்டாயின்னு இருக்குது. ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பால்கோவா இருக்கும் பார்த்திங்களா, பால்கோவா, குலாப் ஜாமுன் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த முட்டை மிட்டாயில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை சேர்த்துருக்குறோம், அப்புறம் நெய் நிறைய சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கோவா சேர்த்துருக்குறோம். இந்த பால்கோவா இல்லைன்னா இந்த முட்டை மிட்டாய் இல்லை, அந்த மாதிரி தான். இதுக்கு பேர் தான் முட்டை மிட்டாய், பால்கோவா தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இதில். இந்த முட்டை மிட்டாய் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டைம் பேக் பண்ணும்போது அந்த முட்டை மிட்டாய் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் அதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஈரப்பதம் இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பெர்ஃபெக்டான ஒரு முட்டை மிட்டாயை நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. நீங்கள் ஒரு வேளை ஆர்டர் பண்ணணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை மிட்டாய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். பாய்.